விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்தானம் அவர்கள் நடிப்பில் வந்திருக்கிற நான் தான் கிங்கு அப்படிங்கிற ஒரு படம் தான். ஸோ படம் எப்படி இருக்கணும் போது இதுக்கு முன்னாடி வடுகப்பட்டை ராமசாமிங்கிற ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வர படம் தான் சந்தானத்துக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா சந்தானம் மருமகனாக போகிறார். தம்பி ராமையாக்கும் பாலசெந்தில் அவங்க ஃபேமிலியில் வந்து பொண்ணு எடுக்கும்போது ரொம்ப பெரிய ஜமீன்தாருங்கிற ஒரு கனவோட வந்து உள்ளே வரவர் எல்லாத்துக்கும் ஏமாற்றப்பட்டு ஜமீன்தார்ன்ற பேரை வச்சு வந்து தம்பி ராமையா அவர் ஆப்படிச்சிடுறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தோடு அவங்க சந்தானம் வீட்டிலேயே வந்து செட்டில் ஆகி இவங்க கும்மால் அடிக்கிறதும் கலாட்டா பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் உடைய கதை. இப்படி கலாட்டாவாக போகிற ஒரு கதையில் ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பிரசன்னா வர. ஸோ பிரசன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டு பண்ணும்போது அப்போது நடக்கிற விஷயங்கள் அதில் வந்து இப்போ பிரசன்னா கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிரசன்னாவை தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ், அதுக்கப்புறம் இதில் மாட்டிக்கிற சந்தானம், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது, இதுதான் படத்துடைய கதை செகண்ட் ஹாஃபில். ஸோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தம்பி ராமையா பாலசெந்தில் சந்தானம் அடிக்கிற லூட்டிலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மகளிர் மட்டும் பஞ்சதந்திரம் ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் அடிச்சு அப்படி பண்ணது தான் வந்து இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபே. ஸோ அப்படியே ரிப்பீட்டட் சீன்ஸு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து போன சிரிச்ச மாதிரியே இருக்குது. அப்படியே நாகேஷன் ஞாபகப்படுத்தும் பஞ்சதந்திரத்தில் எப்படி வந்து படத்தை தூக்கிட்டே ஓடுவாங்களோ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டேரக்டர் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ மற்றபடி வந்து இன்னும் பெரிய லெவலில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு ஈமானுடைய இசையில் வந்து ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு இருக்குது. ஸோ மற்றபடி ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா ஏதோ ஒரு வாட்டி சும்மா போய் அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் இல்லையா. ரொம்ப அதுக்குன்னு வந்து ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 50 மார்க்கு, அது 50% ஒரு பாதி வரை நல்லா பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து கோட்டை விட்டது தான் வந்து டேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருந்தால் படம் வேறு லெவலில் இருக்கும். பிரசன்னா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த லொல்லு சபா டீமு, இறந்து போன ஷேஷு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிங்லலாம் வந்து எந்த குறையும் இல்லை. ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து திம்ஸ் கட்ட மாதிரி ஒரு லேடிலாம் வராங்க. அவ்வளோதான், அதெல்லாம் வந்து வேறு லெவல். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் படம் வந்து ரொம்ப ஆவரேஜான படம் தான். ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோன்னு புகழ்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு தான் முக்கியமான விஷயம். பார்க்கலாம், ஏதோ ஒரு அடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.